திரு ஆகாச வீரையா. செம்ம வர்த்தான சம்பந்தம்ப்பா. ஆஹா. பேரசி. அவ பேரு அரசி. எனக்கு அவ பேரசி தான் அத்தை. நம்ம கல்யாணம் நடந்தே இருக்க கூடாதான். நாம நாம பிரிஞ்சிருவோமா? இத கேட்டுக்கிட்டு என்னால எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? ஆனா நடந்த எல்லா விஷயமும் சாந்திக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க சமைச்சாளா? எல்லா உண்மைகளும் தெரிஞ்சா மற்றவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா சாந்தி தப்பான எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் சேர்ந்தே இருக்கணும். தட் இஸ் மை ப்ரேயர். சாந்தி, நீ ஏன் கலங்குற? ஏங்க, நான் ஒரு சாதாரண பொண்ணுங்க. இந்த குடும்பத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும்னு போராடிட்டு இருக்கும் போது நம்ம ரெண்டு பேருமே பிரிஞ்சிருவோம்னு சொன்னா
தாங்காம என்னங்க பண்ண முடியும்? சாந்தி, இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் நம்ம லைஃப்ல கைட்லைன் மாதிரி எடுத்துக்கணும். அதே நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது. பிறந்த நேரத்தை யார் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிறா? முன்ன பின்ன 5 நிமிஷம் ஆனாலே பலன்லாம் மாறிடுமா? அப்படி இருக்கும்போது உன் ஜாதகம் மட்டும் கரெக்டாக இருக்கும்னு எப்படி சாந்தி சொல்ல முடியும்? இத பாருங்க, என்ன சமாதானப்படுத்த இந்த நொண்டி காரணம்லாம் தேடுறீங்க. இங்க பாருமா, கிரகம் இல்லை, கோல் இல்லை, அந்த கடவுளே வந்தா கூட உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா என் உயிர் என்கிட்ட இருக்காது. இவ்வளவு சொல்லியும் உன் மனசு இன்னும் அமைதியடையலையா? என்னம்மா பாக்குற? சொல்லு. என்னங்க, ஒரு டாக்டர் கிட்ட காமிச்சு செகண்ட் ஒப்பீனியனுக்காக வேற ஒரு டாக்டர் பார்க்கறது இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஜாதகத்தை வேற ஒரு ஜோசியர் கிட்ட காட்டுவோமா? என் மனசு திருப்திக்காக ப்ளீஸ். உன் மனசுக்கு எது நிம்மதி தருதோ அதை நான் கண்டிப்பா செய்வேன். கண்டிப்பா வேற ஜோசரை பார்க்கலாம். வீணா கவலைப்படாத சாந்தி, நாம பிரிய போறதில்லை. அம்மா, அம்மா, சாந்தி, 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 பாத்துக்கிறேன், 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 பாத்துக்கிறேன். என்னக்கா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்? அதே தானே நானும் கேட்டேன். எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. ரம்யா, ஏன் தம்பி தங்கச்சிக்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? நினைக்க நினைக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை ஷேர் பண்ணிக்க தானே நான் இங்க வந்தேன். அது என்னன்னு சீக்கிரம் சொல்லு. நம்ம குடும்ப ஜோசியர் கார்த்திக் சாந்தியோட ஜாதகத்தை பார்த்தாரு. என்ன சொன்னாரு? அவங்க 16 பெற்று பெருவாழ் வாழ்வாங்களா? அப்படி சொன்னா நான் சந்தோஷப்படுவேனா? அவங்க 2 பேரோட ஜாதகமும் பொருந்தாதான். வாழ்க்கை பூரா போராட்டம் தானா. இன்னொரு விஷயம் தெரியுமா? அவங்க 2 பேரும் பிரியற கட்டம் கூட வரலாமா. இது ஜாதக பிரகாரம் நடக்கலனாலும் தானா நடந்துரும். அப்படி இல்லைன்னா அதை நான் நடத்தி காட்டுவேன். கார்த்திகோட நட்சத்திரத்தோட சாந்தியோட நட்சத்திரம் பொருந்தாததுனால அவன் நட்சத்திரத்தோட பொருந்துற 4 நட்சத்திரங்களோட லிஸ்ட் கொடுத்திருக்காரு. அதுல 1 நம்ம ரம்யாவோட அனுஷ நட்சத்திரம். அதான் எனக்கு இவ்ளோ சந்தோஷம். இப்ப தெரியுதா? கிரகங்கள் கூட கார்த்திக்கும் ரம்யாவும் தான் ஒண்ணு சேரணும்னு சுத்திட்டு இருக்கு. அக்கா, இன்னைக்கு நானும் அங்கதானே இருந்தேன். எனக்கு இது தோணவே இல்லக்கா. உனக்கு தோணலனா என்ன? எல்லாம் என் கையில தானே இருக்கு. இது நான் எடுத்த முடிவு. இந்த அபிராமி முடிவெடுத்தா அது ஆண்டவ முடிவெடுத்த மாதிரி. நிச்சயமா கார்த்திக் உனக்கு தான். அக்கா, ஜோசியெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும். ஆனா உன் முயற்சியை மட்டும் நீ கைவிட்டுறாத. ஏன்னா நான் 4 நட்சத்திரத்தை நம்புறதை விட உன் வாக்கை தான் ரொம்ப நம்புறேன். ஏன்னா அது கண்டிப்பா பலிக்கும். வாடா
சாரி கார்த்திக், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறியா? ஃபேக்ட்ரியில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான். ஏன் டல்லாக இருக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா? என்னன்னு சொல்லு. இல்லைடா, மனசில் ஒரே குழப்பமாக இருக்கு. உங்ககிட்ட பேசலான்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். என்னாச்சு? வீட்டில் இருக்க பொம்பளைங்களால சில சமயம் ஆம்பளைங்களுக்கு நல்லது நடக்கும், பல சமயம் தொல்லைதான்டா. யாரால பிரச்சனை? எனக்கு அடிபட்டுச்சு. எல்லாரும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. என்ன புண்ணியம், வீட்டில் நிம்மதியே இல்லைடா. ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடம்பு சரியில்லைன்னா நம்ம டாக்டர் கிட்ட போகிறோம். வீடே சரியில்லைன்னும் போது ஜோசியர் கிட்ட தானே போகணும். அவரையும் போய் பார்த்தாங்க. ஜோசியர் வீட்டுக்கு வந்தார். என் ஜாதகத்தையும் சாந்தி ஜாதகத்தையும் வச்சு பார்த்தாரு. பெரிய குண்டியை தூக்கி போட்டாரா. என்ன சொன்னார்? 2 பேருக்கும் ஜாதக பொறுத்து சரியில்லையாண்டா. சாந்திக்கு தோஷ ஜாதகமா. நீங்க 2 பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்கிறாரா. வீட்டில் நிம்மதியே இருக்காதான். அதை விட பெரிய கொடுமை, நாங்க 2 பேரும் பெரிய கட்டம் வந்துருச்சாண்டா. சாந்தி கிட்ட நம்ம 2 பேரும் யாராலும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னேன். எவ்வளவு சமாதானப்படுத்தினேன், ஆனா அவன் மனசு கேட்கலடா. எப்படி கார்த்திக் அக்காவால் தாங்கிக்க முடியும்? ஏற்கனவே அவங்க உங்க அப்பா மனசுல இடம் பிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இப்படி ஒரு புது பிரச்சனை வந்தா பாவம் அக்கா. இந்த ஜோசியர் சொன்னதுல சாந்திக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள இன்னும் பயம் இருக்கு. அதனால அவ வேற ஜோசியர் பார்க்கலான்னு சொல்றாடா. கார்த்திக், சாந்திகா நினைக்கிறதுல தப்பே இல்லை. உங்க குடும்ப ஜோசியரும் எனக்கு தெரியும், அவரோட குருநாதரையும் எனக்கு தெரியும். நீ, நான், சாந்திகா 3 பேரும் போகலாம். நானே நல்ல ஜோசியரை ஏற்பாடு பண்றேன். நீ மனசை தளர விடாது, அதான் முக்கியம். சரிடா, நான் கிளம்புறேன். தைரியமா போயிட்டு வா. என்ன பெர்மிஷன் கேட்காம உள்ள வந்துட்டேன்னு கோவமா? இப்போ உனக்கு என்ன வேணும்? ஓ, ரொம்ப பிஸியோ? முகம் கொடுத்து கூட பேச நேரம் கிடையாதா? சுத்தி வளைக்காம உனக்கு பேச தெரியாதா? என்ன பண்றது, எல்லாம் கட்டம் பண்ற வேலை. சரி, உன் ஜாதகத்தையும் கார்த்திக் மாமா ஜாதகத்தையும் ஜோசியர் வந்து பார்த்துட்டு போன விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்குமே. அது எப்படிப்பா எல்லாம் தெரிஞ்சிருந்தும் உனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீ இருப்ப? உன்னால மட்டும்தான் சாந்தி முகத்துல எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம நடிக்க முடியும். அபிராமி அக்கா கிட்ட எதுவுமே சொல்லல? சொன்னாங்களே, என்ன அதுக்கு? என்ன அதுக்கா? என்ன கேள்வி கேட்டுட்ட நீ? இடியவே முழுங்கி ஏப்ப ஓடுறவளா இருப்ப போல இருக்க. முக்கியமான விஷயம் 2 சொல்லிருக்காரு. முதல் விஷயம் என்ன தெரியுமா? உனக்கும் கார்த்திக் மாமாவுக்கும் ஜாதக ரீதியாவும் எந்த பொருத்தமும் இல்லையா. பொருந்தா ஜாதகமா. வாழ்க்கையில நிம்மதியே இருக்காதான். எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு குழப்பம் தானா. ஆக்சுவலா பார்த்தா இந்த கல்யாணம் நடந்திருக்கவே கூடாதான் சாந்தி. இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயம் சொல்லிருக்காரு. நீ உன் புருஷனை பிரியறதுக்கான வாய்ப்பு 99.99% இருக்கான். 2வது விஷயம் என்ன தெரியுமா? கார்த்திக் மாமாவோட ஜாதகத்தோட சில நட்சத்திரங்கள் தான் பொருந்துமா. அதுல ஒரு நட்சத்திரம் என்னோடது. இதுல இருந்து என்ன தெரியுது? என் ஜாதகம் மட்டும்தான் கார்த்திக் மாமா ஜாதகத்தோட பொருந்தும்.
சோ அவரை நீ பிரியதான் போற, கார்த்திக் மாமாவோட நான் சேரதான் போறேன். இத பாருமா, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, படபடன்னு பேசுற. நீ கார்த்திக் மேல ஆசைப்பட்டது தப்பு இல்லை. ஆனா அவர் கிடைக்கலன்னதும் இப்படி எல்லாம் உனக்கு பேச தோணுது. துணைக்கு ஜோசியம் ஜாதகம்லாம் தேடி போயிட்டு இருக்க. நீ பேசுறதுக்கெல்லாம் நான் ஒதுங்கி போனா அத பயம்னு மட்டும் முடிவு பண்ணாத. குழந்தை மிரட்டினா பதிலுக்கு நம்மளும் மிரட்டுவோமா? அது மாதிரிதான் இதுவும். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க, சாதாரண மனுஷங்க நம்மளால எதையும் தீர்மானிச்சிட முடியாது. கிரகங்களை விட, கோள்களை விட, நட்சத்திரங்களை விட அதிகமா தீர்மானிக்கிறது கடவுள் தான். நினைக்க மட்டும்தான் நமக்கு சக்தி இருக்கு. அத முடிக்கிற சக்தி அந்த கடவுளுக்கு தான் இருக்கு. கடவுள் எப்பவுமே நல்லவங்க பக்கம் தான் இருப்பாரு. நீங்க இங்க வந்த நேரம், நான் ஜாதகம் பார்த்த நேரம், கோச்சாரப்படியும் இன்னைக்கு இருக்கிற கிரகச்சாரப்படியும் உங்க முகத்தை பார்த்ததும் பெரிய கலவரம் தெரியுது. நீங்க இங்க வரும்போதே ஏதோ கேள்வியோட தான் வந்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன கேட்கணும்னு தோணுதோ கேளுங்க. ஐயா, இவங்க ஜாதகத்தை ஏற்கனவே வேற ஒரு ஜோசியர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இவங்க 2 பேரும் பிரியக்கூடிய ஒரு பெரிய அபாயம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நான் இவங்களை என் மன திருப்திக்காக கூப்பிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லணும். அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு வழி சொல்லணும். மொத்தத்தில் எங்களோட இந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் அதுவே எங்களுக்கு போதும். அடுத்தவங்க சொன்ன பலனை பற்றி நான் பேச வரல. நான் இவங்க 2 பேர் ஜாதகத்தை பார்த்த வரைக்கும் ஏன் கணக்குப்படி இந்த ஜாதகருக்கு ஆரோக்கியத்துக்கும் ஆயுசுக்கும் எந்த குறையும் இல்லை. கிரகங்கள் இடம் மாறி உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் போகும். வாழ்க்கைங்கிறது அமைதியா இருக்கிற குளம் இல்லை, காட்டாற்று வெள்ளம். திடீர்னு மேடு, திடீர்னு பள்ளம். ஒரு இடத்துல அமைதி, இன்பம் துன்பம், இப்படி 2 கரைகளுக்கு நடுவுல ஓடுற ஆறு தான் வாழ்க்கை. கரை புரண்டு ஓடுற காவேரியையும் பார்க்கலாம், வெறும் மணல் வெளியா இருக்கிற காவேரியையும் பார்க்கலாம். 2மே காவேரி தான். இந்த மாதிரி தான் வாழ்க்கையும். நான் பட்டவர்த்தனமா சொல்றேன், இந்த பெண் ஜாதகத்துக்கு இப்போ நடந்தது 2வது திருமணம். அதனால குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்பு, அவ்வளவுதான். பெரிய ஆபத்து எதுவும் இருக்காது. ஓடும்போது அடிபடுற சின்ன சின்ன காயத்துக்கு மருந்து தடவற மாதிரி உங்க ஜாதகத்துல இருக்கிற தோஷத்துக்கு பரிகாரங்கள் செஞ்சாலே போதும். காக்கைக்கு எள்ளு சோறு, வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு மிளகு உப்பு, காளகஸ்தில ராத்திரி தங்குதல், இப்படி சில காலகட்டத்துக்கு பிரார்த்தனைகள் செஞ்சாலே போதும். சூரியனை கண்ட பனி போல துன்பமெல்லாம் விலகிடும். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. தைரியமா இருங்க. அவங்க சொல்ற அளவுக்கு எந்த பயமும் இல்லையே. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். இந்தாங்க ஜாதகம். இனிமே நீங்க எங்கேயும் போய் ஜாதகம் பார்க்க வேண்டாம். கடவுள் துணை உங்களுக்கு எப்பவும் உண்டு. ஜெயம் ஜெயம் ஜெயம். சுபம். ரொம்ப நன்றிங்க. என்னக்கா, இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? வரேங்க. அப்ப நாங்க வரோங்க. தம்பி, ஒரு நிமிஷம். நிம்மதிங்கிறது இனிமே அவங்க வாழ்க்கையில எப்பவோ வர விருந்தாளி மாதிரி தான். இத அவங்க 2 பேர்கிட்டையும் சொல்ல முடியாது. அதான் உங்ககிட்ட சொல்றேன். ஜாதகத்தை பார்த்ததுல அவங்களுக்கு சிக்கலுக்கு மேல சிக்கல் வரும், பிரச்சனை மேல பிரச்சனை வரும். எந்த கிரகமும் சாதகமா இல்லை. ஏதோ பரிகாரம் இருக்குன்னு சொன்னீங்க. இதெல்லாம் அவங்க திருப்திக்காக சொன்னது. அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன். பரிகாரங்கள்லாம் கெடுதலை குறைக்குமே தவிர அதுவே தீர்வு இல்லை.
நடக்க வேண்டியது நடந்துதான் தீரும். அதனால தான் ஜாதகம் பார்த்ததுக்கு கூட நான் பணம் கேட்கவே இல்லை. கடவுளை வேண்டிக்கிட்டு நீங்க 2 பேருக்கும் பக்கபலமா இருங்க. வரங்க. இந்தாங்க அத்தை, காஃபி. அபிராமி, கார்த்திக்கும் சாந்தியும் எங்க போயிருக்காங்க? 2 பேரையும் காணோம். என்ன அத்தை இது? நான் உங்களை கேட்கலான் இருந்தேன், நீங்க என்ன கேக்குறீங்க? சாந்தியும் கார்த்திக்கும் உங்ககிட்ட சொல்லாம வெளியில எங்கேயும் போக மாட்டாங்களே? அதான் எனக்கும் புரியல. எங்க போயிட்டீங்க? உங்களை வீடு பூரா தேடிட்டு இருந்தோம். என்ன உடம்பு கிட்ட சரியில்லையா? டாக்டர் கிட்ட போனீங்களா? இல்லை நீ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா, நீங்களும் எங்களை தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம குடும்ப ஜோசியர் எங்கள் ஜாதகத்தை பார்த்து பலன்லாம் சொன்னதுக்கப்புறம் சாந்தியோட மனசே சரியில்லைம்மா. எனக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் அவ பயந்து அழுதுகிட்டு இருக்கா. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அதான் பரிகாரம் இருக்குன்னு சொன்னாரே. அவ மனசு ஆறல. அந்த ஜோசியர்கிட்ட காமிச்ச மாதிரி வேற ஜோசியர்கிட்ட காட்டணும்.